ஐநார் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நாளைக்கு சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே சேரனுக்கு பார்த்தா பயங்கர வெக்கம். சந்தாவும் சரின்னு சொல்லியாச்சு, அனீஸும் பொண்ணு கேட்டாச்சு. இதை வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய் எப்படி சொல்ல போகிறோம், ஒரே தயக்கமாக இருக்கே வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ளே பார்த்தா பயங்கர குழப்பத்தில் இருக்காரு. வீட்டுக்கு சேரன் வராரு, முகத்தில் பார்த்தா அவ்வளவு சிரிப்பு வெக்கம் பூரிப்புன்னு சொல்லி சேரன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாரும் பார்த்தா ஆச்சரியமா பாக்குறாங்க. சோழன் அண்ணன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அட ஆமாங்க, நானே உங்ககிட்ட சொல்லன் இருந்தேன். அண்ணே போகும்போது ரொம்ப சோகமா இருந்துச்சு, வரையில பார்த்தா முகத்துல என்ன வெக்கலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களாம் பார்த்தா எல்லாரும் கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. இதை பார்த்தா சேரன் கவனிச்சுறாரு. என்னைய பார்த்து என்னடா எல்லாரும் ஏதோ ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைன்னு இங்க இருந்து போகையில ரொம்ப சோகமா போனீங்க, ஆனா வரையில முகத்துல ஏகப்பட்ட மாற்றம் இருக்கே, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பயங்கரமா வெக்கப்படுறாரு. அண்ணே வெக்கமா படுற, உனக்கு நிச்சயம் நின்று போச்சு, நீ அதை நினைச்சு வேதனைப்படுவேன்னு பார்த்தா வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ரொம்ப தயக்கத்தோட சேரன் பேசவும் பின்னாடியே பார்த்தா அனீசு வந்துடுறாரு. சோழன் பையா அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும், என்ன அனீசு உன்னைய பாக்குறேன்னு தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்துச்சு, திரும்ப அன்னை வரையில அன்னை முகத்துல அவ்வளவு மாற்றம், பின்னாடியே பார்த்தா நீ வந்திருக்க என்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அது அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி அனீசு கேட்கவும், அவர் வழக்கம் போல வெளியே தான் உட்காந்துருப்பாரு, இரு அனீசு உட்கார அனீசு, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா விழுந்து கவனிக்கவும், அப்பா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடாரு. என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சரக்கை போட்டு உட்காந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் வாங்க, இதை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா கையை பிடிச்சு நடேசனை கூட்டிட்டு வரவும், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவும், என்னடா பேச போற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. நான் சுத்தி முத்தியெல்லாம் வளைக்கலப்பா, நான் வெளிப்படையாவே கேட்டேன், என் தங்கச்சி சந்தாவை சேரன் பையாவுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அனீசு கேட்கவும், அப்படி போடு, இதுதான் அண்ணன் முகத்துல இருக்கிற வெக்கத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நீலா சேரன் சோழன் பாண்டியன் நடேசன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன கேட்ட அனீசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா போதையில இருந்து தெளிஞ்சு கேட்கவும், ஆமாப்பா என் தங்கச்சி சந்தாவை சேரன் பையாக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சேரன் பையா கல்யாணத்தை நினச்சி ரொம்ப புலம்புனாரு, இதுக்கு மேலே எனக்கு இங்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்லாம் சொன்னார். அவர் அப்படி வேதனை படையில என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலை. சேரன் பையா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் மாதிரி தங்க மனசுக்காரருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு தயக்கமே வேண்டாம். என் தங்கச்சி அவர் நல்லா பார்த்துக்கிடுவாருன்னு 100% 200% சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பத்தாவதுக்கு இந்த வீட்டில் இப்போ நிலா வேற இருக்காங்க, பொண்ணு இல்லாத வீடுன்னு சொன்னாங்க. நிலாவே இருக்கையில் நான் ஏன் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க தயக்கப்படணும்? என் தங்கச்சியை சேரன் பையாக்கு கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனீசு கேட்கவும், என்னடா இப்படி கேட்டுட்ட, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் பட்டுன்னு போட்டு உடைக்கவும், அப்பா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், என்னடா சம்மதமா, நாளைக்கே கோயிலுக்கு போகிறோம், தாலியை கட்டி உன் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரே போடவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சம்மதம். அண்ணே என்னண்ணே திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு இருந்துச்சான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி, உனக்கு இப்போதான் நிச்சயம் நின்றுச்சு, நாங்கள் வீட்டில் இருக்கோம்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா திடுதுப்புன்னு பார்த்தா சந்தாவை நாளைக்கு உனக்கு கல்யாணம், எங்களால் நம்பவே முடியலனே, என்னங்க நம்ம கனவுல யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலா வைக்கலாம், ஏன் நீ கிள்றீங்க, வலிக்குது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, அப்போ உண்மையிலே நாளைக்கு கல்யாணமா, ஏன் அங்கிள் நம்ம வேணா ஒரு வாரம் டைம் எடுத்து நல்ல மண்டபமாக பார்த்து அண்ணனுக்கு நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லவும், அப்போ தான் பாண்டியன், எங்க பிரம்மாண்டமாக பண்ணலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப செலவாகுமே, நம்ம வீட்டு சைடுன்னு யாரும் சொந்தக்காரங்கள, இப்போ புது சொந்தக்காரவங்கன்னா கார்த்திகாவுடைய அம்மா கார்த்திகாவுடைய மாமா அவங்க தான், மற்றபடி நமக்கு யாரும் தெரிய போகிறதில்ல. அனீசு உங்கள் வீட்டுல யாரும் நிறையா சொந்தக்காரவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்கவும், எனக்கெல்லாம் பெருசாக சொந்தம் கிடையாது, நானும் தங்கச்சி மட்டும்தான், எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே அந்த முறை பையன் தான் எங்களுக்கு தெரிஞ்சவன், மற்றபடி எங்களுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும், அப்புறம் என்னங்க இதுக்கு எதுக்கு மண்டபம்லாம் பிடிச்சிக்கிட்டு கல்யாணத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு, அண்ணனுக்கு நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் வச்சு அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பார்த்து ஐடியா கொடுக்கவும்,
இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. அதெல்லாம் சரி, இப்போ நாளைக்கே கல்யாணம்னா அண்ணனுக்கு பட்டு வேஷ்டி வாங்கணும், சந்தாவுக்கு பட்டு புடவை வாங்கணும், எக்கச்சக்கமான வேலை இருக்கே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி நாளைக்குள்ள முடியும்? இப்போ சந்தாவுக்கு பட்டு புடவை வாங்கினாலும் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது டைம் வேணுமே. ஒரு 3 நாள் கழிச்சாவது கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அட ஆமால இது வேற இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி அனீஸு, அங்கிள் நீங்களே ஒரு நல்ல நாளாக பாருங்க, நம்ம நாளைக்கு போய் சந்தாவை முறைப்படி பொண்ணு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்குள்ள கல்யாணத்தை நாள் நிச்சயம் பண்ணிட்டு மறுநாள் கல்யாணம் அந்த மாதிரி சீக்கிரமா பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும், இது நல்ல யோசனையா இருக்கே. கல்யாணத்துக்கு நாள் நிச்சயம், மறுநாள் கல்யாணம், அதுக்கு நாள் பொண்ணு பார்க்க போறோம். இம்பிட்டு 3 நாளைக்குள்ள கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்றது இந்த உலகத்திலே நம்மளாத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலா கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா உட்காந்து நல்ல நாள் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல நாள் பார்த்தா அடுத்த வாரம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்க்கவும், பரவாயில்ல அப்பா, நல்ல நாள்லயே வச்சுக்கிற ஒரு வாரம் தானே, நானும் சந்தாவுக்கு சீரெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும், அப்பதான் நிலாவும் சேரணும். என்ன அனீசு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பையா, என்னதான் இருந்தாலும் நானாதான் உங்ககிட்ட கேட்டேன் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. அப்போ முறைப்படி கொடுக்குற சீரையும் கொடுக்கணும்ல. என் தங்கச்சிக்கு நான் பெருசாக நிறையாலாம் நகை சேர்த்து வைக்கல பையா. என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் நகை அவளுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். மற்றபடி பாத்திரம் பண்டம் சீருன்னு சொல்லிட்டு உங்கள் முறைப்படி செய்கிற அளவுக்கு எனக்கு பெரிய வசதி கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எனக்குமே திடீர்னு சந்தாவை உங்ககிட்ட இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுனால எல்லாத்தையும் நானும் தயார் பண்ணணும்ல. எனக்கும் அதுக்கு ஒரு வாரம் வேணும்ல. அப்போ ஒரு வாரம் கழிச்சே கல்யாணத்தை வச்சுக்கலாம் பையா. உங்கள் சைடும் நீங்கள் உங்களுக்கான ஏற்பாடை பாருங்கள், நானும் என் சைடு ஏற்பாடை பார்க்குறேன். எனக்கு பெருசாக சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, அம்மா அப்பாவும் இல்லை, நானும் சந்தா தான். எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னா அந்த முரண்டு பிடிச்ச அந்த முறமாப்பிள்ள தான், அவன் தான் சொந்தக்காரன். மற்றபடி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிறாந்தா சொல்லுங்கள், பத்திரிக்கை அடிக்கிறாந்தா அடிங்க, அது உங்கள் விருப்பம். கல்யாணம்னு ஒன்று இருந்தால் பத்திரிக்கை அடித்து முறைப்படி பண்ணாதானே அதை ஒரு கட்டத்தில் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு நினைவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனீசு சொல்லவும், பரவாயில்ல அனீசு, நீங்களும் வடநாட்டிலேருந்து வந்து இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொல்லவும், சரி அண்ணே, அப்போ நாளைக்கு உனக்கும் சந்தாவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க சைடு கொடுக்குறோம் பத்திரிக்கை. எங்க நீங்கள் சொல்லப்போனால் உங்கள் அம்மா அப்பா கூட கூப்பிடலாம். இந்த மாதிரி கார்த்திகா வீட்லேயும் போய் கார்த்திகா மாப்பிள்ளைக்கும் போயிட்டு பத்திரிக்கை வைக்கலாம். நாளைக்கு பத்திரிக்கை அடிச்சிருவோம். அதுக்கு மறுநாள் போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான், அப்புறம் வேஷ்டி சட்டை புடவைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிடுவோம். இதெல்லாம் 2-3 நாளைக்குள்ளே முடிச்சிருவோம். அனீஸும் அவரால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்போ சரிங்க பையா, நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அனீஸு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாரு. இங்கே சேரன் பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறாரு. அண்ணே என்னன்னே முகம் ஃபுல்லாக வெக்கமா அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா சேரனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாரும் பார்த்தா தூங்கவும் போயிடறாங்க. சேரன் பார்த்தா பரண்டு படுக்கிறாரு. சேரனுக்கு தூக்கமே வரல. இங்கே சந்தா பற்றியும் நினச்சி பார்க்குறாரு. அங்கே சந்தா பார்த்தா சேரனை பற்றியும் நினச்சி பார்க்குறாங்க. சேரனை தடவை பார்த்தது, சேரன் கிட்ட பேசுனதுன்னு சொல்லிட்டு சந்தாவும் சேரனை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தது சந்தாக்காகத்தானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா சந்தாவை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு.